தெய்வம் தான் சத்தம் இந்த உலகத்தில் எனக்கு தெய்வம் கூட இல்லையே, தெய்வம் கூட இல்லையப்பா. யாருக்கு என்ன கொடுமை செய்தோம், யார் குடிய கெடுத்தோம், கூலிய குறைத்தமா குரமரக்கள் அளந்தோமா இல்லை என்று கேட்பவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்த கையால் வாக்கால் பட்ட கடனுக்காக நாடு நகரமே நாடு நகரம் இழந்து 56 தேசத்தையும் இழந்து என் அன்பு செல்வன் எங்கே இருக்கின்றானோ, என் ஆறுயிர் கண்மணி எங்கே இருக்கின்றானோ, என் ஆறுயிர் மன்னா எப்படி இருக்கின்றாரோ, என்ன செய்வேன் என்ன செய்வேன். சென்று வா மகனே சென்று வா, சென்று வா மகனே சென்று வா, வனம் சென்று செப்பை கொண்டு வா கொண்டு வா, சென்று வா மகனே சென்று வா. அவனிகளை 56 நாடு குடி கொடை செங்கோல் சிம்மாசனம் அனைத்து வந்தவருக்கெல்லாம் வாரி வாரி வணங்கணும். இல்லை என்று கேட்பவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்த கையால் வாக்கால் பட்ட கடனுக்காக நாடு நகரமே இழந்தமே, நாடு நகரம் இழந்து கடன் தீர்க்க கடைசியில் வந்தான். காசியில் வந்த எங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரும் என்று வந்தோம். காசிமா நகரம் வந்து என்னையும் நான் பெற்ற செல்வ மகனையும் பஞ்சனையில் படுத்து உறங்கிய என் தங்க மகனையும் என்னையும் அடிமையாகிவிட்டு ஐயன் வீட்டில் விளையோ விளை என்று விளையோ விளை என்று ஆடு மலைகள் விற்பதை போல் விளையோ. நான் பெற்ற மகன் எப்படி இருக்கின்றானோ, நான் பெற்ற தங்க மகன் எங்கே இருக்கின்றானோ, என்ன செய்வேன் என்ன செய்வேன். எத்திளைத்து எத்திளைத்து போனே மகள், எத்திளைத்து போனே மகள், எத்திளைத்து போனே மகள், எத்திளைத்து போனே மகள், எத்தனை தூரம் சென்றார்
மாட்டை எண்ணி எண்ணி விட்டானோ ஈரனை தாங்கள் கட்டப்பட்ட எண்ணி எண்ணி விட்டானோ ஈரனை தோழகனோ வேதனையால் தோழகனோ வேதனையால் தோழகனோ வேதனையால் மாதனை மறந்தானோ மகன் வர செல்வம் வர பலன் வர இன்னும் வர தானே கத்தா கடப்பா கதிர்வேலா கார்த்திகையா சண்முகம் நான் பெற்ற செல்வ மகனை பத்திரமாக பார்த்துக் கொள்ள சந்தனமும் சவ்வாதும் மணங்கமல பாலாபிஷேகமுடன் வெற்றி திருநீரடித்து பத்தர் படை சூழ்ந்து வர தங்கரக தேரினிலே பள்ளி தெய்வம் யானையுடன் காட்சி தரும் உன்னழகை காண ஆயிரம் கந்தேனும் உன்னை காண முருகனை காண குமரனை காண வேலவனை காண ஆறுமுகனை காண சண்முகனை காண ஆயிரம் வீடும் உன்னை காண கடாயிரமே முருகனை காண ஆயிரம் வீடும் உலகநக்க வல்லவனே வண்ணமயில் வாழ வல்லவனே வண்ணமயில் வாழனே கணபதி சகோதரனே கந்த சுவாமியானவனே கணபதி சோதரனே கந்ததானியானவனே ஐயனை காரே வேலனை காரே முருகனை காரே கந்தனை காரே ஆயிரம் கம்பீ செங்கதிரு முழுமதியோ சேர்த்து வைத்த சுந்தரனே விண்ணகமோ மன்னகமோ காத்தினிக்கு மருள்பவனே விண்ணகமோ மன்னகமோ காத்தினிக்கு மருள்பவனை காண ஆயிரம் வீடும் சகமகனை காண ஆயிரம் வீடும் சமணி காண ஆயிரம் வீடும் சகமகனை காண ஆயிரம் வீடும் சசாரி சாரி சசாரி சா சகமகனை சாரி சகமகனை Pamata sari pamata risa, panelita sari risa panisa, pamata sari risa sari panisa, pamata risa sari, saga panisa magarisa, saga panika le ayuna lanbiya tu, nakala முருகனை காண ஆயிரம் கல்வி அசலாத்து பிள்ளைகள் வரவும் நன்றி நன்றி நன்றி.
மாமி நல்லா இருக்காளோ? வந்தது வர மாமி ஏன் கேக்குறேன்? மாமி நான் ஏன் கேட்கிறேனோ, இப்ப உங்க வீட்டு உங்க தோப்புக்கு நான் வரேன். ஆத்துக்கு வாமா, ஆத்துக்கு வரேன். வந்தா நீங்க சோறு போடுவீங்களா? எல்லாம் போடும்டா. ஆறு நீங்க ஓட்டு எதுக்காக போகுது? தம்பி மாமி வந்தா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு, தம்பி அதை சாப்பிடுறீனோ இதை சாப்பிடுறீனோ எல்லாம் கேட்போம். எதை சாப்பிட சொன்னா? முதல்ல ஒரு விளக்கமத்தை எடுத்து கூட்டி வச்சுட்டு அந்த இடத்துக்கு போனா நீ யாரு கேட்க போற? அப்படி கேட்டா சபாஸ்டா. ஏண்டா அபிஷே, லோகத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும்டா. ஏன் சொல்றேன்னு கேளு. போன வருஷம் இருந்தவா இந்த வருஷம் இல்ல. என்ன காரணம்? லோகத்துல எப்படி பிறந்தோம்ன்ற பெருசு இல்ல, எப்படி வாழ்ந்தோம்ன்றதான் பெருசு. இருந்தவாள்லாம் பெரியவா முன்னாடி போயிட்டா. எல்லாரும் இனிமே இருக்கக்கூடியவா எல்லாரும் அந்த வாணி கற்பனை சாமி புண்ணியத்துல எல்லாரும் நன்னா இருக்கணும். அம்பி நன்னா இருக்கணும்னா என்ன செய்யணும்? பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்ன வாய்க்கு அவன் தாண்டா நீங்க போட்டாவும் கரியும் தின்றியா? அம்பி எதுக்காக பொய் சொல்லணும்? ஒரு உயிரை காப்பாத்தணுமா பொய் சொல்லணும். ஆனா நம்ம அப்படி இல்ல. ஒரு டீ வாங்கி கொடுத்தா ஒரு குடும்பத்தை கெடுத்துருவியான். சாமி அத நீ சாப்பிட்டீங்களா? செந்தில் நீங்க வாங்கி கொடுக்காமலே கெடுத்துக்கிட்டு பாத்துக்கோங்க. என்ன சாமி, என்னடா எங்கடா இருக்க? இந்த மதுரையை ஒட்டி வந்துட்டேன்னுவேன். அப்பதான் மீனாட்சி இருப்பேன். அவன் சொல்லிட்டா பாரு, மதுரையை ஒட்டி வந்துட்டோம்னா அது காரணம் இருக்கு. இந்த வந்துட்டேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. இந்த வந்துகிட்டு இருக்கேன்னா வந்துருவேன், இந்த வந்துட்டேன்னா வரமாட்டேன். அதான் உள்ள விஷயம். அதுலயும் நான் செல்போன் கண்டுபிடிச்சான் பாத்தியா? எதுக்காக கண்டுபிடிச்சான்? ஊர் போய் குடியை கெடுக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கான். லோகத்துல அதுதான் நடந்துட்டு இருக்கு. பொம்னாட்டியா பிறந்துட்டா 5 ரூபாய் போட்டு 10 ரூபாய் போட்டு கட்டி கவலைப்பட தேவையில்லை. 10,000 ரூபாய் ஒரு செல்போனை வாங்கி கொடு, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்க வேண்டியது நடந்துடும். நடக்க வேண்டியதுலாம் நடக்கும்டா. தெரிஞ்சா தெரிஞ்சுக்க, தெரியல விட்டு அது வாடிக்கு போயிட்டு வரேன். இருக்கட்டும் அம்பி, எதுக்காக போய் பேசணும்? சொத்து சேர்க்கணும். யாருக்கு சேர்க்கணும்? மகனுக்கு சேர்க்கணும், மகளுக்கு சேர்க்கணும், மருமையினுக்கு சேர்க்கணும். என்ன மைசூருக்கு சேர்க்கிற? லோகத்துல இருக்குந்தட்டிக்கும் நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும். அம்பி நல்லா வாழ்ந்தமா, நல்லா சாப்பிட்டமா, நல்லா தூங்கணுமா, 4 தானே நல்லா அனுபவிச்சமா அப்படின்னு தானே இருக்கணும். நீ சேர்த்து வைக்கிற கூட எதுக்கு? எதுவுமே உன் கூட வரப்போறது இல்ல. ஆமா, யாரு கூட வரப்போறது இல்லடா. இருக்கு வரைக்கும் நல்லா அனுபவிச்சு சாகணும். இதான லோக உதிப்புற. நீ என்னத்தை சேர்த்து வை, உன் பின்னாடி வரப்போறது இல்ல. என்ன பண்ணுவா தெரியுமா? உன் பொண்டாட்டி 3 நாள் 100 நாள் வேலைக்கு போயிடும். உன் மையன் டாஸ்மாக் போயிருவியான். அதுக்கு ஐயா வேலை ஆக்குறியான், துக்கம் கொண்டாட போயிருவியான். பேரம்பேத்தியெல்லாம் செல்போனை வச்சுட்டு கேம் விளையாடு. மருமக மல்லாக்க பார்த்துக்கிட்டு சீரியல் பாப்பா. எவ்வளவு நினைச்சு பாப்பாளா? என் குப்புறப்படுத்தா டிவி தெரியாதா மூதேவி? அதனாலதான். இருக்கட்டும், பேசுறவா பேசிட்டு இருந்தா, சிரிக்கிறவா சிரிச்சுதான் இருப்பா. அழகான குழந்தை, அருமையான குழந்தை தேவதாசே எங்களோட வந்தா. அரவந்தேண்டி இறந்துட்டா. இத அந்த மாமிட்ட சொல்லணும். என் கூட வந்தால கட்டையில போறவா சூத்திரச்சி மையன், சூத்திரச்சி மையன் வந்தேன் பாருங்கிட்டு வெட்டிக்காரவே. எப்ப பார்த்தாலும் என் பீனக்கவே தெரியல. நேரம் கிடைக்கல அவனுக்கு, நேரம் கிடைக்கலடா. புஷ்பம் அவன் நேரம் கிடைக்காம தெரியும். இருக்கட்டும் அம்பி பாயும் அவனு. எப்படி செந்தில் எப்படி எதிரொலி பார்த்தியா? வாயுமானே ஏண்டா நாயுமானேன்றியா? அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். லோகத்துல நன்றி உள்ளது நாய் ஒண்ணுதான். அதுக்கு இந்த பிராமணாளுக்கு பெருமைதான். வாடா அபிஷே. வந்தேக்கார பைய மகள் வாழ்க்கை வைத்து வாரியக்கார பைய மகள் இவர் என்ன சட்டம் பேசிட்டு போறாப்லையா? ஆனா அவர் பேசின ஒரே ஒரு வார்த்தையில எனக்கு ஒன்னே ஒன்று புரிஞ்சுச்சு. மியூசிக் பாட்டிக்கு வணக்கம்டாரு.
இதை சொல்றது யாருக்கு தெரியுமா? செல்வ சித்தப்பா தான் சொல்லுவாருங்க. எப்படி இருக்கேன்? அவர் சிஷியம் தானே. மியூசிக் பாட்டு எப்படி இருக்கீங்க வந்தவொன்னு அப்படி கேட்கறது அவர் ஒரே ஆளு. அதை மறக்காம வச்சிருப்பேன் பார்த்தீங்களா? ஐயா இதுல ஒண்ணு ஏறிட்டு அதுல ஒண்ணு ஏறிட்டு என்ன இல்லைங்க என்ன இல்லைன்னா என்ன வாங்கிட்டு வா, என்ன வாங்கிட்டு வருவாப்புல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, ஐயர் வந்திருக்க. அவர் என்ன வந்தவர் ஐயரா பிராமணவானா? நம்ம என்ன சூத்தாச்சான்னா என்ன சூத்தடிச்சாலாம்? சூத்தடிச்சு சூத்திரவா சூத்திரவான்னு சொல்லணும். அதை விட சூத்த என்ன வரட்டு வெளியே வரட்டு இன்னைக்கு பிடிச்சி வாங்கிட்டுருவோம். ஐயா பிராமண வேலை சாமியாரா இல்லை வாங்க. இந்த உலகத்தை எல்லாம் பேரும் சேர்ந்து நாசமாக்கி ஆக்கிட்டானே பாருங்க. நல்லதுக்கு தான் நியாயம் இல்லை, நியாயத்துக்கு சோழி இல்லை, நியாயத்துக்கு வழி இல்லை. அரிசியில கல்ல கலந்து வைக்கிறான். கேட்டா ஆராய்ச்சி நடக்குதுன்னு சொல்லு, கேட்டா ஆராய்ச்சி நடக்குதுன்னு சொல்லுறான். சூரியகாந்தி எண்ணெயோடு நல்லெண்ணெயை கலந்து வச்சு நல்லெண்ணெயை ஒன்று சேர்த்து சுத்தமான நெய்யில் சுத்தமான எண்ணெய் நெய் விற்கிறான். ஆட்டுக்கறி என்று சொல்லி ஆட்டுக்கறி என்று சொல்லி நாய்க்கறியை ஊற்றி போட்டு 6-7 லட்சம் ரூபாய் 6-7 லட்சம் ரூபாய் சேர்த்துக்கிட்டான். சேர்த்த காசை கொண்டு வந்து அதையும் இதையும் தின்று அதையும் தின்னு விட்டு அழகான மெத்தை வாங்கி படுத்துக்கிட்டான். அழகான மெத்தையிலே படுத்துக்கிட்டான். கூட்டுக்குள்ள கலக வந்து கூட்டணியில் சண்டை வந்து கூட்டுக்குள்ள கலக வந்து கூட்டுக்குள்ள சண்டை வந்து நாய்க்கறிய வித்தடுத்தான் சொல்லிவிட்டான். நிற்கிறதே சொல்லிவிட்டான். கூட்டமாக சனம் கூட்டமாக சனம் கூட்டமாக கும்பலாக சனம் கும்பலாக கூட்டமாக சனம் தூக்கி போட்டு அதில் விதிச்சு போலீஸில் கொண்டு போய் போலீஸி கேச கொண்டு சேர்த்து விட்டான். இதை சொன்னாலும் வெக்க கேடு கேடி கொள்ளாட்டி மானக்கேடு. 5 வயசுல கஞ்சா அடிக்கிறேன், 10 வயசுல தண்ணி அடிக்கிறேன். 10 வயசுல தண்ணி அடிக்கிறேன், 10 வயசுல தண்ணி அடிக்கிறான். அடுத்த வீட்டுல ஆட்டைய போடுறான், சேர்த்ததை எல்லாம் சுருட்ட பாக்குறா. என்னென்ன செய்வோமோ அண்ணே சின்னே செய்வோமோ என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே எது செய்ய போறோமோ அண்ணே சின்னே. இது மட்டுமா வழிய மறைச்சு நிக்கிறா. சொல்ற நாய் மகனே. டேய் சொல்ற நாய் மகனே. அப்புறம் என்ன பாய் ஏண்டா அபிஷு இவளை யாரு நினைச்சிருக்க? இந்த பிரம்மகுலத்தோட கை விடுங்களேன் கொஞ்சம். வாத்தியாருக்கு நிரூபிச்சிட்டீங்க சிசிய பிள்ளைங்க. இந்த பாட்டு அவர் தான் பாடுவாரு. செலக்ஸா இருக்கீங்க. அப்படித்தான் பேர் எடுக்கணும், வரணும்ல, ஒரு ஆளாவது வரணும்ல. வந்துட்டீங்க, ஆசீர்வாதம்டா. அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன ஐயரு? ஏண்டா நோக்கு எப்படி தெரியுது? நீ ஐயரா? எப்படி தெரியுது நோக்கு? ஏன் நேற்று ஒரு பால் காய்ச்சி பால் காய்ச்ச போனேன். ஆமா, போனாலும் என்ன கேட்கணும் அம்பி? நான் தான் 4 நட்சத்திரம் எல்லாமே நான் தான் குறிச்சு கொடுத்தேன். அவனை பால் காய்ச்சதான் சொன்னேன். ஆமா, இன்ன கிழமை இல்லை இன்னும் திதியில பால் காய்ச்சினா நீ ஓஹோன்னு வருவேன்னு
நான் தாண்டா அம்பி எல்லாமே செஞ்சு கொடுத்தேன். பால் காய்ச்சி ஒரு மாடி வீட்டுக்கு போய் ஓம உண்டை வளர்த்துருக்கணும். ஆமா, நீ போய் கூரை வீட்டுல போய் ஓம உண்டை வளர்த்துருக்க. அவன் வைக்க தெரியாம தீய வச்சா அதுக்கு நானாடா பொறுப்பு? தீய வந்து ஓம உண்டத்துல வைக்கணும். ஆமா, நீ தூக்கி போட்டு கூரையில வச்சுனா மசிட்ல எவ்வளோங்க? வேற ஒண்ணும் இல்ல. சரி, இதை கூட ஏத்துக்கலாம். சரி, ஒரு கும்பாபிஷேகம் பண்ண போனீங்களப்பா? ஆமா. எங்க? எந்த ஒரு திருப்பூணத்துக்கு சரி, கும்பாபிஷேகம் பண்ண போன. கும்பாபிஷேகம் பண்ண போன இடத்துல ஒரு ஐயராகப்பட்டாலும் நீ என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? ஒரு ஓதுறதுக்கு நெய். ஆமா, ஏன்னு இல்லைன்னு சொல்லல. ஒரு 1 லிட்டர் ஒரு 2 லிட்டர் வாங்கலாம். 20 லிட்டர் டின்கேனை கேட்டிருக்க. எதுக்காக கேட்டேன்? சரி, இதை கூட ஏத்துக்கலாம். சூடம் பத்த வைக்கிற நேரம் பூரா 75 ட்ரிப்பு 501 தட்சணை கேட்டிருக்க. சரி, இதை கூட எடுத்துக்கலாம். ஒரு கட்டு வாழை இலையில ஒரு ஓதுறதுக்கு என்ன தேவை? பச்சை அரிசி புழுங்கரிசி தேவை. ஆமா, அந்த அரிசி ஒரு படி போதாத உனக்கு? ஒரு படி எப்படிடா பத்து? 2 மூடை கேட்டிருக்க. இதை நீ பத்த வச்சாலும் பரவாயில்ல, கயறுன்னு சொல்லி உன்னை கட்டி விடுற வர்ற ஆளுகளுக்கு பூரா. எதுக்கு? அந்த கயருக்கு 101 ரூபா காசு வாங்குற. எதுக்குடா கட்டி விடுறான்? என்னத்தை கட்டி விடுறீங்க தம்பி? உன்னைய பிடிச்ச பீடையெல்லாம் அன்னைக்கோட தொலைஞ்சு போட்டு முடியா? ஆமா, நீங்க போட்டாலும் அப்படியே கிளுக்கிழுந்தா இருக்கு. ஏண்டா என்னத்த ஏண்டா ஓண்டா போட தம்பி? நெய்ய இவங்க கெட்ட கேட்டுக்கு சாப்பிடு வாங்கலாம். சாப்பிட்றதுக்கு சாம்பார் ஊற்றினா சாம்பாரை தின்னு, புளிக்குழம்பு ஊற்றினா புளிக்குழம்பு தின்னு. இதை விட்டு நெய் எதுக்காக நெய்? லிட்டர் கணக்கில் ஊற்றி திங்கிறது. பருப்பு சாதமா நீ சாப்பிடுவேன். இனிமே உச்சியில வதக்கு அடிக்க. அம்பி லோ கெட்டு எடுத்துறா. இதை கூட விட்டுலாம். இதை கூட விட்டுலாம். எதை விட சொல்ற? இந்த பேச்ச கூட விட்டுருவான். சரி, விட்டு. ஒரு கோயிலுக்கு நம்ம சாமி கும்பிட போறோம், பாமர மக்கள், ஒரு ஏழை மக்கள் போறோம். கோயிலுக்குள்ள பொது தரிசனம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, சிறப்பு தரிசனம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பொது தரிசனத்துல போறவே வரிசையில போவேன். இண்டிதான் வரணும். அங்கிட்டு 150 ரூபா கொடுக்குறவே அங்கிட்டு போவேன். நீ 150 ரூபா கொடுத்தா நெத்தியில 90 ஓடுற. பொது தரிசனத்துக்கு போறவனுக்கு கையில 90 ரூபா கொடுக்குற. சரி, இதை கூட ஏத்துக்கலாம். தட்டுல 100 ரூபா விழுந்தா என்ன பண்றீங்க? மாலை போடுவேன். மாலை போடுவீங்க. 500 ரூபா கொடுத்தா உள்ள வாங்க, அப்படி சத்தங்கிட்டு வாங்கல் அப்படிம்பீங்க. இதே இது ஒரு 1000 ரூபாய் போட்டேன்னுவீங்க, அப்போ சிலையை தூக்கி கொடுத்துருங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன் நான். அப்ப எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு காலகட்டம், அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. உங்களை மாதிரி ஆள் இருக்கிற தட்டிக்கு சிலையே விற்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. பால் காட்சிக்கு போனா அந்த வீட்டை குட்டி வச்சுற ஆக்கிட்டு வாங்க. கேட்டாளா சொன்னது? பொது தரிசனம் இருக்குல்ல, பொறுமையா நின்று கும்பிடுறதுக்கு தான் பொது தரிசனம். ஏன் நீ காசு கொடுத்து உடனே நானே வர சொன்னேன்? நான் வர சொன்னாடா? பொது தரிசனத்துல கால் எடுக்க நின்று விழாம விட்டா தானே அதுக்கு மோட்சம். உனக்கு சில்லறை குடிக்கிறச்சு நீ காசு கொடுத்து போவ, இதுக்கு நாங்க பொறுப்பாக. என் வாழ்க்கையில 3 வருஷம் அளவு ஊறி இருக்கேன். திருச்செந்தூருக்கு 15 கிலோமீட்டர் பூரி தான் போவேன். ஆத்தூர்ல இருந்து பூரி போவேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், இதெல்லாம் ஓடட்டும், மக்களுக்கு தெரியணும். திருச்செந்தூர்ல நடக்கக்கூடிய அட்டகாசம் எந்த இதுலயுமே கிடையாது. உண்மைதான். அவன் பண்ற அட்லியும் பெருத்த அட்லியும் உங்க மாதிரி ஆளு இருக்கு. என்ன மாதிரி ஆளா? ஒரு ஈடு பண்ண முடியாது. அம்பி, அடே எதுக்கு எடுத்தாலும் அடியில குடிக்கிறீங்க ஐயா? உன்னை வதக்கம் வைக்காம விட்டேன். அடியில குடிக்கிறீடா? அடியிலையா? ஓ, அடியில குடிச்சிட்டாலும் கிழக்கு இந்த உனக்கு பீஸ் போச்சு. அம்பி, லோ கெட்டு போயிடுறா. கெட்டு போயிடுத்து. மக்கள் தான் கெட்டு போனேன். லோகத்துல உள்ள லோகத்தை கெடுத்துட்டு இருக்கான். எப்படி நீ எப்படிய? அந்த காலத்துல மழை பெஞ்சுல, மாதம் மும்மாறி மழை பெஞ்சு. எப்படி பெஞ்சுச்சு? எப்படி பெஞ்சிச்சு? இந்த பிராமணர் வர்ணஜபம் பண்ண கண்டு வேதம் ஓதியர் லோகம் மும்மாறி மழை பெஞ்சிச்சு. அதுல முதல் மழை யாருக்கு தெரியுமாடா? இந்த பிராமணர். வேதம் ஓதியர், வேதம் ஓதிய வேதியர் கோர்மலை முதல் மலை இந்த பிராமணனுக்கு. 2வது மலை யாருக்கு தெரியுமா? மாத கற்புடைய மங்கையர் கோர்மலை. அதோ ஒரு கற்பு கரசிவு கண்ணகி வாரிசு அவளுக்கு பெஞ்சிருந்துச்சு. 3வது மலை யாருக்கு தெரியுமா? நீதி வலுவா நெறிமன்னர் கோர்மலை. நீதி தூரமா பேசக்கூடிய பெரியவா அவளுக்கு பெஞ்சிருந்துச்சு. இப்படி மாசம் மும்மாறி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்ப ஏன் பெய்யல? ஏண்டா பெய்யல? பெய்யாது. ஏன்? ஏன்னா பஞ்சாயத்து பேச ஊர் கூடிடுவாங்க. சரி, கூடின உடனே அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு கோட்டை வாங்கி இந்த ஈர்த்த வாட்டி கொடுத்துருவேன். தப்பு இல்லையா? இவன் குடிச்சு விட்டு தப்பு செஞ்சவனை வந்து விட்டு விட்டு தப்பு செய்யாதவன் மேல பழிய போடுவேன்.
உண்மைதான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா ஊர்லயும். அதெல்லாம் இருக்கட்டும், மழை பெய்யுதுன்றீங்கல்ல, வேதம் வேதிய வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழைன்றீங்கல்ல, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நல்லா இன்னைக்காவது புண்ணியமா இருக்கட்டும். 100 ஆயுசுக்கெல்லாம் இருக்க மாட்டேன், நான் 2 வருஷம் தான். இன்னைக்கு நம்ம சொக்கநாத இருப்பு இந்த ஊர்ல இப்ப மழை வரணும். மழையை வர வச்சு காட்டுங்க. அப்படி வர வச்சா நான் என்ன செய்யறேன், நான் கேட்கறத பூரா கொண்டு வந்தா மழை பெய்யும்டா. காலையில சம்பளம் மட்டும் ஒழுங்கா கொடுத்துரு. அது கொடுத்துருவோம். அதுல ஒரு தம்பி, நீ எப்பேற்பட்ட இடத்துக்கு வந்திருக்க, அப்படி விடுவோமாடா? நான் சொல்லக்கூடிய பொருளை பூரா கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கா, நிச்சயம் மழை உண்டுடா. எப்படி என்னடா பொருள் வேணும்? 12 வடி பச்சரிசி. 12 வடி பச்சரிசி? ஆமா. ஏயா ஒரு இலைய திருஞானத்தை இருக்கு, அது என்ன 12 வடி பச்சரிசி? சரி சொல்லுப்பா. 5 தேங்காய். 5 தேங்காய் உன் தலையில உடைக்கிறதா? கோமம் வளர்க்க வேணாமோ? சரி வளர்க்க. 12 பழம். என்ன பழம்? பலாப்பழம். வாழைப்பழம்டா. வாழைப்பழம். பலாப்பழம் அப்ப 2 மூதேவி. அது மட்டும் இல்ல, பருப்பு வகைகள் ஒரு 5 வகை. என்னென்ன பருப்பு? உளுந்தம் பருப்பு, ஊனப்பருப்பு, பருப்பு, தூணாப்பருப்பு, பாசிப்பருப்பு, பானாப்பருப்பு, கடலைப்பருப்பு, காணாப்பருப்பு, இப்படி 5 வகை பருப்பு. இந்த பருப்பு ஆமாடா, கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோ. எது? 2 கிலோ. ஆமா. அது மட்டும் இல்லடா, காய்கறி வகைகள். எத்தனை காய்கறி இருக்கோ அத்தனை காய்கறி. காய்கறியில கூட சொல்லுங்க. ஏண்டா தலை சுத்தி போடணும், வேற ஒண்ணும் இல்ல. அவன் கொண்டு வர மாட்டான்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை. அடே அம்பி, அவன் இன்னைக்கு வரமாட்டான். நான் கேட்க வேண்டியது பூரா கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் இதோட புடி அடிச்சு அப்படியே ஓடிடுவான் மாறுக்கோட்டையை பக்கம். ஆமா. என்னடா நிறைய தெரியுது? நீ கேட்டதுக்கு பூரா இவ்வளவு வரணும். இதெல்லாம் வரும். அந்த 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 அங்கிட்ட ஒரு 20 ரூபா. 20 ரூபா இருக்கட்டும். இந்த புடிப்பா. என்னது புடிப்பா? சம்பளமா? இத சம்பளம் கிடையாது, கும்பலம் கிடையாது. இந்த காசை நான் கொடுத்துருவேன். ஏன் சொல்லு. ஐயா ஊருக்காரர் வந்து வாங்கிக்கிங்க. இதை பூரா இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த இடத்துல இப்போ மழை வரணும். வரலைன்னா மொத்த நாடக காசையும் வாங்கிட்டு போயிருவேன். பார்த்துக்க. என்ன சொல்ல? நான் பணமா வாங்கினா பாவம் வந்து என்ன சேரும்? எந்த பாவம்? வாங்கிட்டு வாயா. பணமா நாம பொருளை பூரா நீ தான் வாங்கி வந்து கொடுக்கணும். அபிஷு ஒழுங்கா அப்படிதான் பொருளை பூரா நீ வாங்கி வந்து கொடு. காசு குடி நான் வருத்தது காசு வாங்க சொல்லு. அம்பி பேசுவா பேசிட்டு இருந்தா, சிரிக்கிறவா சிரிச்சுட்டு இருப்பார். காலதாமதம் காரியத்துக்கு கேடு. அழகான குழந்தை, ஆமா, அருமையான குழந்தை. ஆமா, நம்மோடு வந்தால லோகிதாசன். எப்பேற்பட்ட குழந்தை! 56 தேசத்தை ஆண்ட மகனுடைய சக்கரவர்த்திக்கு பிறந்த ஒரே ஒரு மகன். கருவேப்பிள்ளை குத்து மாதிரி நம்மளை நம்பி அனுப்பி வச்சா. வனாந்திரம் போனோம்ல, போன இடத்துல இறந்து போனேன். இது மாமிட்ட சொல்லணுமா? உடனே சொல்லிடக்கூடாது நம்பி. பொய் சொன்ன வாய்க்கு போசனம் கிடைக்காது. கேட்டா அதோ மாமி வாரான் வந்து கொண்டு இருக்கிறான், வந்துகிட்டு இருக்கிறேன். வாரான் என்றால் வர்றேன். சொல் 1, பதம் 2, வார்த்தை 2. ஆமா, மெதுவா எடுத்து சொல்லணும். அதுதான் அவளுக்கு புரியுத மாதிரி சொல்லணும்டா. ஆமா, உடனே டக்குன்னு சொல்லணும். நீங்க ஒரு உசுருக்கு 2 உசுறு பிரிந்து போகும். அந்த பாவம் உடனே தான் சேரும். அது என்னையே செய்யற, நீ தான் சொல்ல போற. இருக்கட்டு, கூப்பிடுற மாமிய கூப்பிடுவோமா? சத்ரு மாமி. அழைத்து போனேன் என் மகன் லோகிதன் எங்க அப்பா அப்பா
தோழர் மாறி தோழர் மாறி உங்கள் பின்னம் தானி உண்மையை சொல்லிங்க உங்கள் வியாபாரி உண்மையை சொல்லிங்க பாலரா சொல்லுங்கள் தோழரா சொல்லுங்கள் அழகா சொல்லுங்கள் இழகா சொல்லுங்கள் பாலரா சொல்லுங்கள் தோழரா சொல்லுங்கள் இந்த மகளோ இதனை இன்னும் வளர்ப்பா இந்த மகளோ இதனை இன்னும் வளர்ப்பா பிறர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து விட்டீர்கள். நான் பெற்ற மகன் எங்கே? நான் பெற்ற செல்வ மகன் எங்கே? நான் பெற்ற செல்வத்தை எங்கே? உமைந்தனே, உமைந்தனே, பெற்ற மகன் சத்தியமா சொல்றேன் மாமி, அவன் உங்களுக்கு பிள்ளையே இல்ல மாமி. அவங்க பிள்ளை இல்லாம என்ன ஐசுக்காரன் பிள்ளையா? தெய்வீக குழந்தை. தெய்வ குழந்தை. நான் பெற்ற மகன் தெய்வீக குழந்தை. தெய்வீக குழந்தை அப்படி சொல்லுப்பா. ஏன் வரவில்லை? எதற்காக வரவில்லை? என்னப்பா காரணம்? நிச்சயம்தானே? நிச்சயம். ஆ. லோகா, சத்தியமா சொல்றேன் மாமி, அவன் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? இவன் வாயில் நல்ல ஒரு கொல்லிக்கட்டை வச்சுட்டு வாயில ஓட்டணும். ஆமா, என்னத்த பேசுறேன்? ஐயா ஐயா, இது வேற குரங்கு. ஓ நெஞ்சமி உயிரே தஞ்சமி, ஓ நெஞ்சமி உயிரே தஞ்சமி, உன் பார்வைதான் படனமோ கொஞ்சமி, திரும்பி வந்து பேசி பழக ஆசை ஆசைதான், இதய துடிப்பில் உங்கள் பெயரின் ஓசை ஓசைதான், ஓ நெஞ்சமி உயிரே தஞ்சமி, உன் பார்வைதான் படனமோ கொஞ்சமி. உயிரிலே உன் பெயரை எழுதினே, என் உயிரிலே உன் பெயரை எழுதினே, நீ அருகிலே இல்லை என்று உருகினே. மலையிலே செம்பருத்தி மலையிலே அழகிறேன் என்பதனை நினைக்கிறேன். என் அன்பே, என் அன்பே, என் ஆசை, என் அன்பே. மகளே உயிர்தான் வாழுவே, உடனே என்னை தேடி வா. மனதிலை தப்பிவிட துடிக்கிறேன், மனதிலை தப்பிவிட துடிக்கிறேன், நான் விழிகளில் இன்பமழை வடிக்கிறேன், விதியிலே எத்தனை விதியிலே விதித்ததை என்பதனை நினைக்கிறேன். அன்பே வா ஆருயிரே, அன்பே வா ஆருயிரே, அன்பே வா ஆசவா மகளே உயிர்தான் பாடுதே, உடனே என்னை தேடி வா. ஓ நெஞ்சமே உயிரே தந்தமே, உன் பார்வைதான் படமும் குற்றமே. அந்தணர்களே, என் மகனுக்கு நான் துணை, எனக்கு என் மகன் துணை. என் மகன் இல்லை என்றால் இந்த பாவிக்கு இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. நீ ஐயர் மாதிரி நடக்கிறியா இல்ல ரவுடி மாதிரி நடக்கிறியா? மாமி, சரி இப்படி வாங்க. அப்படி எல்லாம் சொன்னால கிச்சா, ஆம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? உண்மையிலே அவன் நீங்க பெத்த பிள்ளைதான்? நான் பெற்ற செல்வ மகன் தேவதாசன். மாமி, நான் பெற்ற செல்வ மகன் ரோஹித். நீங்க பெற்ற குழந்தையா இருந்தா காசினா. அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டீங்க. என்ன சொல்லி? மாமி, 5 அறிவு கொடுத்த பசுமாடு தன்னுடைய கண்டுகுட்டிய அம்மானு கத்தணும்னு அத்துக்கிட்டு போய் பால் கொடுக்குது. வா,
பச்சை குழந்தை காசிநாதா சின்ன குழந்தை சிவசிவா. வனாந்திர வர்றானே அவனுக்கு கொஞ்சோன்னு ஒரு படி சாதம் கொடுக்க வக்கு இல்ல வகை இல்ல. தெய்வமே. அட போங்க. கொஞ்சமாவது ஒரு சோறை கொடுத்துருக்கோம். நண்பர்களே, உண்மைதான். அந்த அயோத்தி அரண்மனையில இருக்கும்போது நான் பெற்ற செல்வ மகனை எப்படியெல்லாம் தெரிவித்தேன் என்று தெரியுமா? நான் பெற்ற செல்வம் எப்படியெல்லாம் தெரிவித்தேன் என்று தெரியுமா? அந்த வெள்ளி கிண்ணத்துல, தங்க கிண்ணத்துல சாப்பிடுடா 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 என்றெல்லாம் சாமி, அதனால எந்த ஒரு குறையும் கிடையாது. அப்பேற்பட்ட என் மகன் ஒரு வாயு கூட வாங்கி என்னோட சாப்பிட மாட்டான். இல்ல மாமி, அப்பேற்பட்ட தங்க மகன் நாங்க கொண்டு போன சாப்பாடு நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? அவன் வெண்பொங்கல் கொடுத்தேன், சரி. அவன் புளியோதரை கொடுத்தான், என் மகன் அவன் தயிர் சாதம் கொடுத்தான், அவன் கட்டமுது கொடுத்தான். நல்ல குழந்தை மாமி. தோழமார்களே, என் மகன் வாங்கி விட்டானா? தங்களிடம் வாங்கி சாப்பிட்டா சரிமா? சத்தியத்துக்கு பங்கு வந்துடும். காசிநாதா. ஓடுகின்ற கங்கையிலே 3 கை ஜலம் இருந்தவனு தாத்தா கலாண்ட தாத்தா உத்தரவு. ஆகையினால சிறிது நாள் இருந்தோ நான் போய் ஜலம் இருந்துட்டு வர்றேன்னு போல வச்சேன். சிங்கப்பூர். அங்கெல்லாம் போகல, தண்ணி குடிக்க போயிட்டேன். இங்க போய் விட்டான். 3 கை ஜலம் மட்டும்தான் அருந்தி விட்டான். அல்லுனே, முத கையில அல்லுனே, தூசி விழுந்துருச்சு கீழே ஓட்டேன். காசிநாதா. மறுபடி தண்ணி அல்லுனே, கங்காதரா. கை ஓட்ட விழுந்துருச்சு கீழே போயிருச்சு. தெய்வமே. மறுபடி 3வது கையில அள்ளி குடிக்க போகையில ஆண்டவா. இலை வந்து விழுந்துருச்சு, தூசி போட்டேன். 3வது தண்ணியை குடிக்க முடியல. அதோட சத்தியத்துக்கு பங்கு வந்து விடும் சொல்லி இறைவா. சாப்பிடாமே இருக்காம. ஐயோ, என்ன சொல்லி? வனாந்திரத்துல நடக்கிறது அகத்துக்கு தெரியாம போறது. வா. கூட கூட சாப்பிடுறேன். சரி. அவன் மூணுக்கு மேல சாப்பிட மாட்டேன். 3னா என்ன கட்டிங்க? அப்ப 3னா என்ன கட்டிங்க? என்னப்பா சொல்லி விட்டீர்கள்? 3 கை ஜலம் மட்டும்தான் அருந்தி விட்டான். அது மட்டும்தான் சாப்பிட்டான். தாய் மனசு தங்கம், நான் அறிஞ்ச தெய்வம். தாய் மனசு தங்கம், நான் அறிஞ்ச தெய்வம். தாய் மனசு தங்கம், நான் அறிஞ்ச தெய்வம். நன்றி சொல்ல போகாதா நீதி, இது மாறாத சொந்தம். நன்றி சொல்ல போகாதம்மா ஏனே, இது மாறாத சொந்தம். தாய் மனசு தங்கம். கோழி அடிச்சு அந்த குட்டிக்கு வெச்சுறது, கோழிகள் நோடச்ச சாமி குளிர போடுவதில்லை. கோடி பணம் இருந்து எந்த நெஞ்சுக்குள்ள இன்பம் இல்லை. கோழிகள் நோடச்ச என்னைக்கு துன்பம் இல்லை. இது தாய் மனசு மகனே, மகனே. இது தாய் மனசு, அதை நான் மனசு உள்ள. இந்த தாய் மனசுக்குள்ள ஒரு நாளும் இருள் இல்லை. அண்ணவே
என் மகன் இல்லை என்றால் இந்த பாவிக்கு இந்த உலகத்தில் வேற யாருமே மாமி அது மட்டுமா சொன்னா இறைவா அப்படி சிச்சா மேல வந்தவர் வெகு தூரம் இருக்கிறது மழப்பு தோணாம இருக்கிறதுக்கு ஒரு கதை சொல்றான்னு சரி அழகான கதை சொன்னா மாமி என்ன அம்மி அழகான கதை சொன்னேன்ல என்ன கதை என்ன கதை சொன்ன நான் பெற்ற மகன் என்ன கதை அவன் வாழ்ந்த பிறந்த கதையை பூரா சொன்னான். எங்க அப்பா 56 தேசத்தை ஆண்டவர். இறைவா அவருக்கு பிறந்த பையன் நானு. தங்க தாம்பூலத்துலதான் நாங்க சாப்பிடுவோம். காசிநாதா தங்க சங்கிலதான் நான் பாடு குடிச்சு வளர்ந்தேன். ஆண்டவா ஆனா இன்னைக்கு நாங்க இப்படி ஒரு வீட்டுல வேலை பார்க்கிறோம்டா. தோழமார்களே 56 தேசத்துக்கு சக்கரவர்த்தி எனது ஹரிச்சந்திர பூபதி, எனது தாய் சந்திரமதி, இருவருக்கும் நான் ஒரே குழந்தை. சாக்காற்பட்ட கணக்காக இந்த காசியில வந்து காலகண்ட தாத்தாவுக்கு நானும் அம்மாவும் அடிமையா இருக்கும். எனது அப்பா எங்க போனான்னு தெரியல. என்ன அழகா சொல்லிட்டே வந்தேன். பிச்சா வனாந்திரத்துல கால தூக்கி வச்சியா அவன் கால முடியும். நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. கிறுக்கொல்லி போல சொல்லி வந்த கதை முடிஞ்சு வச்சு அவச்சனமா சேலக்கிழங்கு மகனே மகனே மகள் என் தங்க மகன் மகள் தங்க மகள் ஏனோ வரவில்லை மகள் தங்க மகள் தங்க மகள் காலகிலே காலகம் கோணையத்தல் பாலகம் போகவில்லை பாலகன் காலகிலே காலகம் கோணையத்தல் பாலகம் காலை பொழுதாகுது ஆகுது சோக கணமூழ்குது மூழ்குது காலை பொழுதாகு ஆகுது சோக கணமூழ்குது மூழ்குது வாழ வயது சிலை போலாளகி அழகி போய் ஒரு அழகி குளமாமணிந்து எங்கே மகன் தங்க மகன் தங்க மகன் மகனே மகனே நடந்த விவரத்தை நன்றாக தெரிவிங்களப்பா. அப்படி இல்லை என்றால் இந்த பாவிக்கு என் இதயம் இடித்து விடுமோடு இருக்கிறதப்பா. எதுக்காக அழுகிறீங்க? ஒண்ணு கண்ணே ஒரு மனுஷால அழுதுண்டே இருந்தா அத்தனர்களே ஒரு காலம் சிரிக்கிற காலம் ஒரு காலம் வரணும். பெத்தவளுக்கு வருஷம் பூரா அழுதுகிட்டே இருந்தா அது ஒண்ணும் நல்லா இருக்காது. பெத்தவளுக்கு தான் பிள்ளையோட அருமை தெரியும். உண்மைதான் மாமி. அழகான குழந்தை
எப்பேற்பட்ட குழந்தை தெரியுமா? அவன் மட்டுமா வர்றான். யார் யார் வருகின்றார்கள்? மேல வளர்ந்ததுக்கு 2 வழிகள். இறைவா. ஒன்று நேர் வழி, இவனுக்கு வரும் குறுக்கு வழி. சரி. சுற்று வழியில யார் யார் வருகின்றார்கள்? நேர் வழியில நாங்கெல்லாம் வந்துட்டோம். சரி. இது கல்லு முள்ளு நிறைஞ்ச பாதை. இறைவா. சுற்று வழியில சுகமா வந்துட்டு இருக்கா. யார் யார் அவன் மட்டுமா வர்றா? சேசு வர்றா, வெங்கடி வர்றா, சூப்பு வர்றா, இந்த வர்றா, ராம வர்றா, லட்சுமண வர்றா, பரத வர்றா, சேசு வர்றா. எல்லாரும் வர்றா. சரி. கிச்சா இருக்கல்ல. இன்னும் ஒரு விலங்கா போய அதை பேச்ச கேக்குறீங்க. கோவிந்தனோட வாரியா, பக்கத்து வீட்டு கோவிந்தனோட வந்து பக்கத்தாத்த கோயில கூட சுகமாக. ஆமா அப்படி சொல்ல அவன் சொன்னமா பயந்துட்டான். ஆமா மாமி, அப்படி சொல்ல கோயில்ல 2 வகை இருக்கு மாமி. சின்ன கோயில் தான். 2 வகை இருக்கு. அந்த வாகனம் அந்த 2 வகை என்ன வகை? என்ன தெரியுமா? சித்திரை மாசம் ஆத்துல அழகு இருக்கிற வரையில அப்ப போடுவாங்க கோயிந்தா. எப்படி போடுவாங்க தெரியுமா? அப்படி திரிய நல்லா கக்கத்தை இடிச்சிட்டு கோயிந்தா. இன்னொரு கோயிந்தா இருக்கு தெரியுமா? என்ன கோவிந்தா? ஆடி முடிச்சு எல்லாம் அடங்கினது பின்னாடி 4 பேர் தோல்ல மோகையில போடுவா பத்தி அவர் கோயிந்தா. பக்கத்தாத்து கோயிந்த கூட வந்துட்டு இருக்கா, பக்குவமா வந்துட்டு இருக்கா. நீங்க பக்கத்தாத்த கோயில கூட சுகமாக வருகின்றான். ஆமா பெத்த மகனை பிரித்து பித்தாய் மனது அழைத்து துறந்த மகராசா ஏதோ மரியா யோகிதா ஏதோ மரியா யோகிதா. பெத்த மகனை பிரித்து பித்தாய் மனத்து அழைத்து தேசம் நிறைந்த மகராசா எது மரியாளோகிதா எது மரியாளோகிதா. இதனர்களே என் இதயம் வெடித்து விழும்போல் தெரிகிறது. எப்படியா போய் சரி எல்லா சமத்துகளும் சேகரிச்சான். அப்படி சேகரிச்சு ஒரு ஆலவச்சத்துல வச்சு சரிவாக்குறச்ச கிச்சா ஒன்ன மறந்து என்ன மறந்து விட்டானா? தெற்பையை மட்டும் மறந்து பெத்த பிள்ளை பெத்த தாயை மறந்து விடுமா? தெற்பை பிள்ளை மறந்துட்டாங்க. பெத்த தாய் பெத்த பிள்ளையை மறந்து விடுமா? அதான் மறப்பாங்களா? தெற்பை புள்ள நாங்க சொன்னோம். சரி நாங்க வச்சிருக்கோம் அதிகமா தாண்டா வச்சிருக்கோம் கிச்சா. நாங்க ஆளுக்கு பாதியா கொடுக்குறோம்னு சொன்னோம். சரி ஆனா வாங்கல சத்திய மகனை வாங்கி விட்டானா? செல்வ மகன் வாங்கி தோழமார்களே, நான் வாங்கினா சத்தியத்துக்கு பங்கு வந்தாக விடும்னு சொல்லி சரி சரி தெற்ப புள்ள வாங்காம இது பண்ணிட்டாங்க. என்ன செஞ்சு அது போன அம்பி கிச்சா அந்தி சாய் நேரம் எடுத்து மாமி வலிமையில் வெளியேத்து காத்துட்டு இருப்பா. நாங்கெல்லாம் நிறைய சேகரிச்சிருக்கோம், காரை ஆளு மூலியமா தர்றோம் அப்படின்னு சொன்னா காரை முல்லை முஸ்டை மாவிலை தெற்பை எல்லாம் எல்லாம் தெப்ப சேகரிக்க மறந்துட்டா. சரி. அப்ப நாங்க கொஞ்சம் தர்றோம்டா, வாங்க வாங்கிக்கிட்டு காலகாலத்துல வீடு அகத்த நாடி போயிடலாம் அப்படின்னு சொன்னோம். என் மகன் கேட்டானா? கேட்கவில்லையா? கேட்கல. என்ன சொன்ன? அப்ப என்ன சொன்னா? என்ன சொன்ன? தோழமார்களே, பத்தியம் தவறினால் உடம்பு கெட்டுரும்,
சத்தியம் தோரணால் கொண்ட வாழ்க்கை கட்டணும். என்னுடைய கடத்தால் சேகரிக்க வேண்டுவது காலாண்ட தாத்தா உத்தரவு. ஆகையினால சிறிது நாள் இந்த ஆவரிசத்துல இருந்தோ நான் போய் தெப்ப சேகரிச்சுட்டு வர்றேன்னு போன கிச்சியா நடந்ததென்னே சொல்லுங்கள், நடந்ததென்னே சொல்லுங்கள், நடந்ததென்னே சொல்லுங்கள். அங்கே நீங்கள் உயர்குல தோழர்களே, உத்தரனே சொல்லுங்கள். அங்கே நீங்கள் நடந்ததென்னே சொல்லுங்கள், சொல்லுங்கள். உயர்குல தோழர்களே, நடந்ததென்னே சொல்லுங்கள். தங்களை தஞ்சம் என்று எண்ணி வந்தானோ தங்க சுவை கட்டி தாண்டிகை விதியாய் பட்டுதல் செய்தே தேனை மழோதைத்து எவ்வளவு துவக்க முடியாமலே பின்னால் வருகிறானா மிகுந்தபடி தான் படித்தான் சொல்லுங்கள் காட்டி தோழர் உற்றதென்ன சொல்லுங்கள். நடந்த விவரத்தை நன்றாக தெரிவிக்கலப்பா. அப்படி இல்லை என்றால் என் இதயம் வெடித்து விடும் போல் இருக்கிறது. ஐயா ஒண்ணும் நடக்கல. நடந்த வரைக்கும் எல்லாம் நல்லதாவே நடந்துச்சு. நடந்துவிட்டு இனிமே நல்லதாவே நடக்கணும்னு அந்த ஆண்டவனை பிரார்த்திப்போம். மாமி தெப்ப சேகரிக்க போன கிச்சியா திருப்பச்சிறப்பு வடக்கதான போனேன். வடக்கு திசையில போனானா? அப்ப இவன் சொன்னான், தம்பி கிச்சா வாழ்ந்து கட்டவா வடக்க போக கூடாது, வெண்புறமா போடா அப்படின்னு கேட்டான். கேட்டானாவே என்ன கேட்டா? கேட்கல. அவன் போன திசையில பாருங்க மாமி, ஒரு பெரிய தெப்பை புதர், தெற்ப புதர். ஒழுங்கா சொல்லுப்பா. அப்ப பாருங்க, அந்த தெப்பை போர் பக்கத்துல ஒரு சின்ன புற்று. என்ன புற்று இருந்திருக்கிறது? கரையாமுத்து அப்படி சொல்லு. என்னப்பா புற்று இருந்தது? காணாமன்னா அவசரமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அதை கேட்டு நீங்க ஏன் பயப்படுறீங்க? அப்படி கிச்சா அப்படி காலை தூக்கி புத்து பக்கத்துல மெதுவா காலை தூக்கி வச்சான். சரி. அப்ப பாருங்க, அதெல்லாம் போய் வச்ச கேட்காதியா? என்ன சத்தம்? சூட காத்து, என்ன சத்தம்? புயல் காத்து. ஆமா, சரி. அடுத்ததே உசு உசுண்டா பண்ணார்த்தா. மாமி அப்படி காத்தடிச்சு பாருங்க, அப்படியே தூசியெல்லாம் வந்து என் கண்ணுல விழுந்துடுத்து. இவ முழிச்சு பார்த்துட்டு இருந்தா இவளுக்கு தான் தெரியும். மாமி எங்களை மன்னிச்சுக்கோங்க. அந்தளர்களே அது காத்து கிடையாது. என்னப்பா அது போனது கரையா முத்து கிடையாது. என்ன சொல்லிவிட்டீர்கள்? பாம்பு பொத்துக்கிட்ட போய் தெப்ப புள்ள பறிக்கையில தெப்ப புள்ள பறிக்கை. அரவன் தீண்டி அரவன் தீண்டி இறந்து போனது. நான் பெற்ற மகனே. அன்பு மகனே, என் ஆசை மகனே, என் பாச மகனே, நான் பெற்ற என் செல்வம். இதற்காக வைந்த பாவி உன்னை பெற்றேன். இதற்காக வைந்த சண்டாளி உன்னை 10 மாதம் பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்தேனடா. என் தங்க மகனே, இந்த பாவிக்கு ஒரு பலன் கூட கிடைக்கவில்லையே மகனே. மாண்டாயடா மகனே பாம்பால் மரத்தாயே உன் அன்னை தன்னை மகனே
தாயே நாதன் பாதும் போய் சேர்ந்தாயடா இறைவனிடம் அன்பு மகனே ஆசை மகனே பாச மகனே ஏச மகனே மகனே அப்பா மகனே பாம்பு அப்பா மகனே பாம்பு ஐயோ மகனே பாம்பு அப்பா மகனே பாம்பு ஐயோ மகனே பாம்பு ஜிலிப்பின் யாராடா மகனே 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 பொன்னிலே சூரிய வம்சம் கண்ணிலே ஆதி மோசம் கையிலேந்த கையையோ மகனே மகனே என் மகனே திக்கற்றவளுக்கு தெய்வம் தான் தஞ்சம் என்று வந்தோம். இந்த உலகத்தில் எனக்கு தெய்வம் கூட இல்லையப்பா. யாருக்கு என்ன கொடுமை செய்தேன், யாரு குடிய கெடுத்தேன், வாக்கால் பட்ட கடனுக்காக நாடு நகரமே இழந்தமே, அது குற்றமா? இல்லை என்று கேட்பவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தமே, அது குற்றமா? பசி என்று வருவருக்கு புசி என்று அள்ளி கொடுத்தமே, அது குற்றமா? அம்மா தாராவதி, நான் பெற்ற மகனை பத்திரமாக பார்த்து கொள்ளம்மா. அந்த காசிமா நகரம் தண்ணியில எப்படியெல்லாம் தெரிவித்தார் என்று தெரியுமா மகனே? நான் பெற்ற செல்வ மகன் தேவதாசனை, நான் பெற்ற செல்வ மகன் லோகிதாசனை பத்திரமாக பார்த்து கொள்ளம்மா என்றாரு. என்னை விட்டு போய் விட்டேடா மகனே. அம்மா தாராவதி, நான் பெற்ற மகனை எங்கே, என் மகன் செல்வ மகனை எங்கே, நான் பெற்ற மகன் தேவதாசன் லோகிதாசன் எங்கே என்று கேட்டான். இந்த பாவி என்னடா பதில் சொல்லுவே, என்னடா பதில் சொல்லுவே? எனக்கு வந்தது போல இன்னொரு குடும்பத்திற்கு யாருக்குமே வரக்கூடாது. எங்களுக்கு வந்தது போல இன்னொரு பெண்ணுக்கு யாருக்குமே வரக்கூடாது. இறைவா, கண்ணே, என் மடியே, நான் பெற்ற என் செல்வ மகனே, அன்பு மகனே, ஆசை மகனே. கண்ணே, நவமணியே, உன்னை காணாமல் கண்ணொருங்குமோ? நவமணியே, உன்னை காணாமல் கண்ணொருங்குமா? உன்னை காணாமல் கண்ணொருங்குமா? மகனே
கோட்டையிலே பிறந்தாலும் போட்டளவி தவறாது என்பார்கள். நீ இறந்த இடத்தை தேடி அந்தணர்கள் பாலர்களை கேட்டு ஓடோடி வருகின்றனர் நான் பெற்ற மகனே. மாமி எங்களை மன்னிச்சுக்கோங்க. மேலவனாரத்துக்கு போன இடத்துல உங்கள் மகன் இறந்துட்டான். அது எங்களுக்கு வருத்தங்க இல்லைங்கள. ஆனால் மேலவனாந்திரத்தில் ஒரு பெரிய ஆழ விருட்சி ஒன்று இருக்கு. ஆலமரத்துக்கு அடியில் நம்ம லோகை போட்டு நெஞ்சுக்கு மேலே ஒரு பாறாங்கல்ல வச்சு அவங்கள போட்டு வச்சிருக்கான். அந்த என் மகனை என்ன தீங்கு செய்தான்? நான் பெற்ற செல்வ மகனை என்னப்பா குடும்பம் செய்தான்? அந்த பிஞ்சு கரத்தால பெரிய பாறாக்களை தூக்கி வைத்து நாங்க பாவம் பண்ணல. 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாய், பகையவாய் விழித்திருந்து வளர்த்தாய், கல்வி வரை வைத்தாய், மேதினில் நான் வாழ செய்தாய். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடிக்குள்ள மரபவை மனிதரில்லை, 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 அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. கல்ல தூக்கி வச்ச காரணம் வேற ஒண்ணும் நாய் நெறி காட்டுக்குள்ள சொல்லுது கல்ல வச்சான். அந்தனர்களே, எனக்கும் தருவாய் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னானா? கடைசியா நீங்க பார்க்கணும் சொல்றதுக்காண்டி தாயில் மடியில் தலை வைத்திருந்தால் துயரும் தெரிவதில்லை, தாயில் மடியில் தலை வைத்திருந்தால் துயரும் தெரிவதில்லை, தந்தை வழியில் தெய்வத்தை கண்டால் வேறொரு தெய்வமில்லை, வேறொரு தெய்வமில்லை, தாயில் மடியில் தலை வைத்திருந்தால் துயரும் தெரிவதில்லை. கடைசியா நீங்க முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் கல்ல வச்சா. நீங்க போற வழி ஆடுதுன்னா பாளைய பூரா ஒடிச்சு வச்சிருக்கோம். மேல வந்துடுற மூணின்னா பார்க்கலாம். எங்களை மன்னிச்சுக்கோங்க மாமி. இறைவா இறைவா இது தாயமா, இறைவா இது நியாயமா, நான் புதுவாழ வேண்டுமா, எவர்க்கும் இக்கொடுமை உண்டுமா, இது நியாயமா, இதுதான் முஜகா
அறிந்தேனை குறை என்ன செய்தேன் ஐயா தேவி கொடுமைகள் அறிந்தேனையா என்ன குறை என்ன செய்தேன் ஐயா இத்த கொடுமைகள் அறிந்தேனை இது செல்வம் இழந்து நிலை தடுமாறி வந்தே மகனே மகனே வேதனைகள் சுமத்தே சிறந்து பறந்து கடந்து திருமுறையும் திருமகமும் விதிமகமோ இறைவா திருசாயமா உங்ககாயமா உங்ககாயமா விலைக்கு வைக்க காலகட்டத்தில் தெரிவித்துக் கொண்டு உன்னை தேடி ஓடோடி வருகிறேன் நான் பெற்ற மகன் ஐயா வேதியாரே என்னை அடிமை கொண்டவரே ஐயா வேதியாரே என்னை அடிமை கொண்டவரே ஐயா வேதியாரே என்னை அடிமை கொண்டவரே என் பாடனும் பாடல் மாட்டான் பாடி என்ன செய்வேன் தாளாட்டு பாடி தாயாக வேண்டும் தாளாதை என் ஆசை மகனே வெகுநாளாக என் ஆசை மகனே நாளாக என் ஆசை மகனே தாளாட்டு பாடி தாயாக வேண்டும் தாளாதை என் ஆசை மகனே வெகுநாளாக என் ஆசை மகனே நாளாக என் ஆசை மகனே கண்ணாளத்தில் கண்ணீர் தவிதே மகனே கண்ணாளத்தில் கண்ணீர் தவிதே மகனே சுயாக நீயாக தாயாக நானும் சீராட்ட வந்தே மகனே சுயாக நீயாக தாயாக நானும் சீராட்ட வந்தேனே மகனே தாளாட்டு பாடி தாயாக வேண்டும் தாளாரி நாசி மகனே வெகு நாளாக நாசி மகனே அபிமான உள்ளங்கு நாளில் துணை இல்லை மகனே மகனே அபிமான உள்ளங்கள் நாளில் துணை இல்லை மகனே கனவோடு நினைவோடு உறவோடு நான் வாழ நீ இன்றி துணை இல்லை மகனே துணையில்லை மகனே தாளாட்டு பாடி தாயாக வேண்டும் தாளானை என் ஆசை மகனே வெகு நாளாக என் ஆசை மகனே ஆராதி ஆராதி அழுதாலும் தீராது ஆனாலும் வழி என்ன மகனே மகனே ஆராதி ஆராதி அழுதாலும் நீராது ஆனாலும் வழி என்ன மகனே கடலையே உறங்கவில்லை கடவுளிடம் ஏனோ கருணை இல்லை கடலையே உறங்கவில்லை கடவுளிடம் ஏனோ கருணை இல்லை தாளாட்டு பாடி தாயாக வேண்டும் தாளாரை என் ஆசை மகனே வெகு நாளாக என் ஆசை மகனே நாளாக என் ஆசை மகனே நன்றி நன்றி நன்றி
ஹலோ ஹலோ முனிவருக்கு புவி அரசுதே துயரோ முனிவருக்கு துயரோ முனிவருக்கு தொல்புவி அரசுதே முனிவருக்கு தொல்புவி அரசுதே சிவமே 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 தெய்வமே தெய்வமே கைப்பொருள் தலையிழந்து இந்த பாவினால் காதலி மகனை விற்றேன் சிவமே 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 தெய்வமே 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 பொய்யது புறக்கஞ்சி பொய்யது புறக்கஞ்சி இந்த பாவினார் புலகரு கடிமையானே வையகமெல்லாம் காத்தேன் வையகமெல்லாம் காத்தேன் சிவமே
போகிறேன் தெய்வமே 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 மயானம் காக்கலானே தெய்வமே 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 சிவமே தெய்வமே எப்படி எப்படி சுடலைக்கோ ஏகினான் எப்படி சுடலைக்கோ ஏகினான் பெண்பினத்தை காப்பேன் சிவமே வெண்பினத்தை சுட்டெரித்து வெண்பினத்தை சுட்டெரித்து சாம்பலாக்கிடவோ மண்ணுலகில் நான் பிறந்தேனோ மண்ணுலகில் நான் பிறந்தேனோ மண்ணுலகில் நான் பிறந்தேனோ அப்பா எனப்பா இந்த சோதனை எழுந்த சோதனை நடுநது தொண்டனோ நகழிகளே
அத்தனையும் மிக்க இறைவா இறைவா அந்த வீரமிக்க வாழ்க்கை எங்கே? படை, குடி, கோள், அரசு அப்படி எங்கே? திரும்பி பார்த்து விட்டால் 1000 வீரர்கள் பணிவிடை செய்தார்கள். அவர்கள் எங்கே? உன் அகண்ட மார்பகத்தை அலங்கரித்த மாணிக்க மரகத மாலைகள் எங்கே? உன் அழக தேகத்தை தொட்டு விளையாடிய பட்டு பீதாம்பரங்கள் பட்டு பீதாம்பரங்கள். ஹரிச்சந்திரா, இது கனவா இல்லை நினைவா? ஹரிச்சந்திரா, எப்பிறப்பி என்ன பிழை செய்தாயோ? இப்பிறவிலே நீ பிறந்து இத்தனை இன்னல்களையும் நினைத்து வருந்துவதன் காரணம் என்ன? நன்றாக யோசித்து பார். முன் ஜென்மத்தில் நீ என்ன பிழை செய்திருப்பாய்? இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயப்பா. இல்ல இல்ல நல்லா